ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு எதுவுமே பேசக்கூடாதுன்னு ஸ்டாலினும் பேசுவார், உதயநிதி ஸ்டாலினும் பேசுவார். அங்கே பேசிட்டு மறந்துட்டு அடுத்த 1 மணி நேரத்துலேயே பார்த்தோன்னா தாவேக்கா மேலே குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருப்பாங்க, தாவேக்கா பற்றி எதுவும் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 6 மாதங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் யார் சொல்லுவோம், அவங்களே தான் சொல்லுவாங்க. அந்த லெவலில் இப்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதே தெரியாமல் பார்த்தோன்னு ஒரு விஷயத்தை பேசி வச்சுருக்காரு. ஃபஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவருக்குண்டான ஒரு ரிப்ளை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார். ஏன் தாங்காது? திமுக வந்துச்சுன்னா தாங்காதுன்னு சொல்கிறார் போகல. சரி பார்ப்போம். தேர்தல் பிரச்சாரத்தில் பக்கமாக பேப்பர் வச்சு சட்டம் ஒழுங்கு பற்றி வாய்க்கிலேயே பஞ்சு டயலாக் பேசினவர் முதலமைச்சர் ஆனதும் டீப் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் அறிவித்த சிங்க பெண்கள் படையோட தொடக்க விழாவை கடைசி நேரத்தில் ரத்து செஞ்சுருக்கீங்க. நிகழ்ச்சியை தள்ளி வச்சுருக்கீங்களா இல்லை அந்த முயற்சியை தள்ளி வச்சுட்டிங்களான்னு மக்கள் கேட்குறாங்க. எந்த மக்கள் கேட்குறாங்க? இவங்களாம் கேட்டுக்கிறாங்க. யாரும் இல்லை, நாங்கள் தான் கேட்போம். மக்கள்லாம் யாரும் பெரிய அளவில் கேட்கவே இல்லை, இவங்க கேட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிங்கப்பெண் படையின்னு பேரையும் யூனிஃபார்மையும் மாற்றுறது தான் மாற்றமா இல்லை சட்டம் ஒழுங்கை நிலநாட்டவும் அவகாசம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் அப்படின்னு பேசியிருக்காரு. யார்? உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாருங்க. நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை சரி செய்கிற வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது சார் அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ நம்ம என்ன ரிப்பீட்டில் அப்படியே கேட்குறோம் அப்படின்னா, கடந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நடந்த கொலை பாலியல் பிரச்சனைகள், சிறுமிகளுக்கு அந்தளவுக்கு தொலைவு கொடுத்தாங்க அப்படின்றது தெரியும். போதைப் பொருட்கள் இது எல்லாமே பார்த்தோன்னா தலைவிரிச்சு அடித்து திமுக ஆட்சியில் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இவர் சொல்கிறாருல, நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு பண்ணுறக்குள்ளே தமிழ்நாடு தாங்காது அப்படின்னு பேசுகிறாருல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருந்தவங்களாச்சே. உங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்கள் 50 வருஷமாக அரசியல் அனுபவம் உள்ளவராச்சே. அவரோட ஆட்சியிலேயாப்பா அப்படி நடந்துச்சு? அவரில் கற்றுக்கிட்டு தானே வந்திருப்பார். ஆல்ரெடி பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் 50 வருஷமாக அரசியலில் பார்த்தோன்னா பழந்துன்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பேசிக்கிறீங்க. ஸ்டாலின் அவர்கள் பெருமை பேசிக்கிறாரு. சரி, அப்படி இருக்கிறோட ஆட்சியில் ஏன் இந்தளவுக்கு பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் நடந்துச்சு. கொலை போதைப் பொருட்கள், கற்பழிப்பு, பாலியல் சீண்டல்கள், சின்ன வயசு குழந்தைங்களோட பார்த்தோன்னா அந்த திமுக காரங்களே பாலியல் சீண்டல் பண்ணுறது இதெல்லாம் நடந்துச்சுல்ல. அப்போ நீங்கள்லாம் 50 வருஷமாக தான் இன்னத்தை கற்றுக்கிட்டு இருந்தீங்க. கற்றுக்கிட்டு உங்கள் ஆட்சியில் இவ்வளோ நடக்குதேப்பா. நீங்கள் சொல்கிறீங்க விஜய் கற்றுக்கிட்டு வரக்குள்ளே தமிழ்நாடு தாங்காதுன்னு. சரி, அவர் கற்றுக்கல, அவருக்கு தெரியல, நீங்களே சொல்கிறீங்க. தெரிஞ்ச உங்கள் ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? ஏதோ தடுத்தார்? ஏதாவது பண்ணி பார்த்தோன்னா பெண்களை சேஃப்டி பண்ணிட்டாரா? உங்களோட ஆட்சியில் நடந்த பாலியல் குற்றங்களை இன்றைக்கி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1000 கணக்கில் இருக்குது. அந்த லெவலில் நடந்திருக்கு. நீங்கள் தான் 50 வருஷம் அரசியல் அனுபவமாச்சே, 75 வருட கட்சியாச்சே, பல முறை பார்த்தோன்னா தமிழ்நாட்டு ஆண்டவங்களாச்சே. ஏன் உங்கள் ஆட்சியில் ஒன்று கூட நடக்காமல் நீங்கள் தடுக்கலை? ஏப்பா தடுக்கலை அப்படின்னு கேட்டால், இந்த திமுக உடன்பிறப்புகளும் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கே கொண்டே மூஞ்சி வச்சுப்பாங்க? என்ன பேசிகிட்டு இருக்காங்க? 20 நாள் தான் ஆட்சிக்கு இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. 20 நாள் என்னத்தை கற்றுப்பாங்க இவங்க? 20 நாள் இன்னும் பல பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்காரு, பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, பல உத்தரவுகளை கொண்டு வந்திருக்காரு. அமைச்சர்களும் பார்த்தோன்னா திறம்பட செயல்படி வேலை செஞ்சுட்ருக்காங்க. தாவேக்கால இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாது. கிட்டத்தட்ட 18 கல்குவாரிகளுக்கு மேலே டாக்டர் பிரபு மூடி இருக்காருல்ல. சட்டத்துக்கு புறமாக செயல்பட்டனதை அதை இவங்க பேச மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. புதுசாக வந்தவங்க இதை கூட பண்ணுறாங்க பாருங்கப்பா அப்படின்லாம் பாராட்ட மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அமைச்சர்களை பதவி ஏற்றிருக்காங்க, சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி செயல்படுறது பாராட்டுக்குரியது அப்படின்னு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்களான்னா தெரிவிக்க மாட்டாங்க. அதையெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. இத்தனை நல்ல விஷயம் இருக்கும். ஒயின் ஷாப் மூடினது, கல்குவாரியை மூடினது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பாராட்ட மாட்டாங்க. இந்த பக்கம் சட்ட ஒழுங்கு, பாலியல் சீண்டல், 25 வயசு பொண்ணை கொண்டுட்டாங்க, அதுக்கு என்ன பார்த்தோன்னா முதலமைச்சர் பண்ணுறாரு அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ 50 வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆட்சியில் அத்தனை கொலைகள் நடந்துச்சு அப்போ அப்படின்ட்டு தான் நம்ம கேட்க தோணுது. மக்கள் கேட்குறாங்க, நாம் கேட்கல. இவர் கேட்குறாருல, மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு. நாம் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. என்ன போல் சொல்லுவீங்க? உங்கள் ஆட்சியில் இது நடக்காத நாளுன்னு ஏதோ ஒரு நாள் இருக்கா? இவர் மட்டும் விஜய் வந்தோடனே 20 நாட்களே எல்லாத்தையுமே பண்ணிடுவோமா? 20 நாட்கள் என்ன தவிர கற்றுக்குவாருன்றது நம்மளுக்கு புரியல. அதாவது இவங்களோட திமுக ஆட்சியில் டிஜிபியே கிடையாது. டிஜிபியே கொண்டு வராத ஒரு திமுக இப்போது தாவேக்கா டிஜிபி கொண்டு வந்திருக்காங்க. தாவேக்கா ஒரு ஸ்டெப் எடுத்து அதை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணி இப்போ தாவேக்கா பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் டிஜிபியை கொண்டு வந்துட்டாங்க. திமுக ஆட்சியில் டிஜிபியே கிடையாதுங்க. சட்ட ஒழுங்கு பார்த்தோன்னா தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தார். டிஜிபி எல்லாமே என்னத்தை கண்ட்ரோல் பண்ணாருன்னு தெரியல. அதை போட சொல்லி எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தயவு செஞ்சு டிஜிபி போடுங்க, ஏன் லேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அப்போ கேள்வி கேட்டார். எதுவுமே பண்ணல, ஆட்சியே முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ தாவேக்கா கட்சியில் பார்த்தோன்னா ட்ரை பண்ணி அங்கே இங்கே பேசி கொண்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு டிஜிபி கொண்டு வந்தாச்சு.
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்ட ஒழுங்கு டிஜிபியாக அவர் தான் பார்த்தோன்னா இப்போ வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் பார்த்தோன்னா திறம்பட செயல்படக்கூடிய ஒரு ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒர்க் பண்ணியிருக்காராமா. இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். ஆனால் தமிழ்நாட்டில் எஸ்பியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. தேனி மாவட்டத்தில் இவர் தான் ஒர்க் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற டைம்லலாம் இவர் இருந்தார்னு சொல்கிறாங்க. அப்போ சிபிசிஐடி புலனாய்வில் எல்லாத்திலுமே வேலை செஞ்சுருக்காராமா. அதுக்கப்புறமா பல பதக்கங்கள் வேறு வென்றிருக்காரு. குடியரசுத் தலைவர்கிட்டே பார்த்தோன்னா பதக்கம் வென்றிருக்காரு. சிறந்த சேவை மனப்பான்மைக்காக பார்த்தோன்னா முதலமைச்சர் பதக்கம் வென்றிருக்காரு அப்படின்ற பல நியூஸ் வருது இவரை பற்றி. அந்தளவுக்கு ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நபரை தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு டிஜிபியாக கொண்டு வந்திருக்காங்க. இவர் இனிமேல் தான் சட்ட ஒழுங்கை சரியாக பார்த்துக்க போகிறாரு. ஒரு டிஜிபியே திமுக ஆட்சியில் கொண்டு வராத இவங்க தாவேக்கால விஜய் பார்த்தோன்னா எத்தனை நாள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றாரு. அவர் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா டிஜிபியோடு கொண்டு வந்திருக்காருல்ல. நீங்கள் அதையாவது பண்ணீங்களா? நீங்கள் தான் 50 வருஷம் அரசியல் அனுபவமாச்சு. நீங்கள் வேறு துணை முதலமைச்சர் ஆச்சு. அப்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஒன்றுமே இல்லை. இந்த திமுகவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் தாவேக்கால இவங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு துளி கூட தகுதி கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் அதிக அளவில் பார்த்தோன்னா இவங்க ஆட்சியில் தான் நடத்துனாங்க பல குற்றவாளிகள். அதுக்கு இவங்க தான் பொறுப்பு. ஆனால் இவங்க பார்த்தோன்னா தாவேக்கா கேட்குறதா நம்மளுக்கு வேடிக்கையாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின்லாம் பார்த்தோன்னா எதையாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நான் கூட காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தாவேக்கா சேர்ந்த ஒரு நபர் போலீஸ் கையை உடச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு கிளப்புறாங்க திமுககாரங்க. சரி, அவங்க தான் கிளப்புறாங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் உண்மையாக பொய்யான்றதை பார்த்துட்டாவது பார்த்தோன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க பேசுனது அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்காரு. உடனே என்ன பண்ணாங்க? தஞ்சாவூர் காவல்துறை அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, அவர் எந்த கட்சி சார்ந்த நபரும் கிடையாது, அது ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துச்சு, அதில் வந்து போலீஸரோட கையெல்லாம் உரைக்கப்படல, ஒரு சிகிச்சை எடுக்கல, இது வந்து ஃபேக்கானது, நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்களை பார்த்தோன்னா கொண்டு போய் பேசாதீங்க, அதை மக்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த லெவலில் தான் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வர்றாரு. உண்மை எது பொய் எதுன்னு விசாரிக்கிறதே இல்லை. அவதூறு கிளப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிமட்ட கொத்தடிமை என்ன, இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன, ஸ்டாலின் என்ன, எல்லாருமே கிளப்புவோம். அதனால தான் பேசிக்கிறாங்க தாவேக்கா ஆட்சி ரொம்ப நாள் ஆட்சியில் நிலைக்காது அப்படின்னு. ஏன்னா நாங்கள் தான் அவதூறு கிளப்பிட்டுருவோம்ல. நாங்கள் கிளப்புறது பூரா அவதூறு தான். அந்த அவதூறில் பார்த்தோன்னா தாவேக்கா கட்சி முடிச்சுக்கிறோம் வேலைகளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து இன்ஸ்டாகிராமில் சமூக வலைதளங்கள் இன்னும் பார்த்தோன்னா ஆக்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு? அவதூறு கிளப்புருக்கு. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஐடியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாலும் உண்மையாக இங்கே தாவேக்கால ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒத்த ஐடிக்கு பார்த்தோன்னா இந்த ஐடியெல்லாம் வராது. அந்த லெவல் இருக்குது இங்கே ஐடி எல்லாமே. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா ஏதோ அவதூறு பரப்பிடுவோம், நாங்கள் கட்சியை கவுத்துருவோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஆட்சியை கவுத்துடலாம் அப்படின்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. அது போயிட்டே இருக்கும். அந்த லெவல் இருக்குது. உடனே சிங்கப்பண்ண அந்த விழாவை பார்த்தோன்னா தள்ளி வச்சிட்டிங்களா இல்லை அப்படியே வந்து முடிச்சிடலாம், அதை தள்ளியே போட்டுடலாம், அது இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது வேணான்னு ஒதுக்கிறதுக்காக தான் சிங்கப்படையை உருவாக்குனாரா, யூனிஃபார்ம் கொடுத்தாரா? அது ஒரு சில பிரச்சனையினால் தள்ளி வச்சுருக்காரு. மறுபடியும் நடக்க போகுது. நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், வேணால் நடக்கலாம், அது நடக்கும். அதை வந்து உடனே தள்ளி வச்சிட்டிங்களான்னு மக்கள் கேட்குறாங்களாம். எந்த மக்களும் கேட்கல, இவராக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயங்களை பேசுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டிஜிபி கொண்டு வரக்கு வக்கு இருந்துச்சா அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. திமுக பார்த்து ஒரே ஒரு கேள்வி. டிஜிபி கொண்டு வந்துட்டாங்க, இவங்க அதையும் பண்ணல. சரி, இப்போ அமைச்சர்கள் பார்த்தோன்னா திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அமைச்சர் ரமேஷ் ஸ்ரீரங்கம் அமைச்சர் அவர்கள் பார்த்தோன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தோன்னா, அதாவது அவர் வந்து அமைச்சர்னே தெரியாத அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மாறு வேடத்தில் போன மாதிரி போயிருக்காரு. பிளாக் ஷர்ட் போட்டுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக பப்ளிக்காக போகிற மாதிரி, பார்க்க வர சின்ன பையனாக இருக்கார். அதனால் பெரியளால் அவங்களுக்கு தெரியாது, அதனால் கொஞ்சம் நம்ம மாறு வேடத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி பக்தர்களாக போயிருக்காரு. விஐபி தரிசனத்தில் போயிருக்காரு. உடனே போனோடனே நிறுத்தியிருக்காங்க. அங்கே என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. 4000 ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? விஐபி தரிசனம்னா பணம் கொடுத்துட்டு தானே போகணும், பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. அவர் எதுவுமே கேள்வி கேட்கல. ஜிபேயில் 4000 ரூபாய் அனுப்பிட்டு போயிட்டார். உள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் தான்டா அறநிலைத்துறையோட அமைச்சர் அப்படின்னு. அப்படியே அங்கே இருக்கிற குருக்களுக்கெல்லாம் தூக்கி போட்டிருக்கும். இவரா? அது கூட தெரியாமல் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பூஜை பண்ணிட்டு தெரியுறாங்க பாருங்களேன். திருச்செந்தூர் கோயில் இருக்கிற நபர்களுக்கே அமைச்சர் யாருன்றது தெரில, மாட்டிக்கிட்டாங்க. உடனே ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. என்ன ஸ்டெப் எடுத்திருக்காரு? திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சரிடமே லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் காவலாளிகள் 2 சஸ்பெண்ட், மறு உத்தரவு வரும் வரை அர்ச்சகர் பூஜை செய்ய தடை, மேலும் மொட்டையடிப்பதற்கு பக்தர்களிடம் பணம் வசூலித்த புகாரில் 2 ஊழியர்கள் பணியிலிருந்து விடுவிப்பு அப்படின்னு இந்த மாதிரி ஒரே நாளில் இந்த அதிரடியான ஸ்டெப்பாக அவர் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி அமைச்சர்கள் திறம்பட செயல்படுறாங்க. இந்த பக்கத்தில் டாக்டர் பிரபு கல்குவாரிகளை மூடிட்டு இருக்காரு, சட்டத்துக்கு பூர்வமாக செயல்பட்டு இருக்கிறத. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. கீர்த்தனை அமைச்சர் வந்து வீடியோ போடுறாங்க பாருங்கள். அவனா டான்ஸ் ஆடிய வீடியோ போட்டாங்க, லைக்ஸ் வாங்குறக்கா வீடியோ போட்டாங்க. தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் யார் வேணால் வரலாம்,
முதலீடுக்கு பார்த்தோன்னா நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அவங்க வந்து தொழில் வலைத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்களா, அதனால் நீங்கள் ஆந்திராவில் இருக்கிறவங்க யார் வேணால் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் அப்படின்றாங்க. சமூக வலைதளத்தின் மூலமாக சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவர் எதுவும் பண்ணார் அப்படின்னா உடனே ட்விட்டரில் போடுவார். அவரோட அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் எல்லாத்துலேயும் போடுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் போடுவார், எல்லோரும் போடுவாங்க. அப்போ அதெல்லாம் என்ன பார்த்தோன்னா ரீல்ஸ்னு அர்த்தமா? செய்யக்கூடியதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறத பார்த்தோன்னா ஈஸியாக மக்கள்கிட்ட கடத்திருக்கிறதுக்கு இப்போ ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற செல்ஃபோன் தான். அது சமூக வலைதளங்கள் தான். அதில் நம்ம கடத்துகிறோம். அதை வந்து கீர்த்தனா அவங்க போட்டிருந்தாங்க. அதை எடுத்து உடனே பார்த்தோன்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அவதூறு கிளப்புறாங்க. என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு திமுகவோட பரிதாப நிலைமை. பார்க்கும்போது சிரிப்பாக வருது. கொஞ்சமாச்சும் நாலேஜாக பார்த்தோன்னா அவதூறு பரப்புங்க, பார்க்கும்போது குபீர் சிரிப்பு வர மாதிரி அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணும். பரிதாபமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தோல்வி விரக்தியில் எதாவது பேசாதீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இப்போது இந்த அறநிலைத்துறை ரமேஷ் அவர்கள் ஒரு அதிரடியான ஸ்டெப் எடுத்திருக்காரு, வரவேற்கிறோம், பிரச்சனை இல்லை. என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, என்னோடய ஒப்பீனியன் கிடையாது, நிறைய பேர் இதை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஐபி தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்கவே கூடாது. அதுதான் தேவை. விஐபி தரிசனம் அப்படின்னு தனியாக பார்த்தோன்னா அவங்கள காசு கொடுத்து கூட்டிகிட்டு போய் கடவுளை பார்க்க வைக்கிற இந்த சீனை இங்கே இருக்கவே கூடாது. அதை முதல்ல பார்த்தோன்னா ஒழிக்கணும். அதுக்கு வேறு பணம் வாங்கினாங்க தனியாக. அதுக்கு ஒரு டோக்கன் வாங்கி அதுக்கு ஒரு பணத்தை கொடுத்து 4000 ரூபாய் கொடுத்து போய் பார்த்தோன்னா பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? கோயிலுக்கு போனால் எல்லோரும் சமம் அப்படின்னு தான் நம்ம இருப்போம். எல்லாருமே சமம். அதனால தான் பெரியாருக்கு கடவுளே பிடிக்கலனாலும் கூட, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் கூட அவர் வந்து எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னுக்காக போராடினாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போயும் கூட பொது தரிசனத்தில் பாதி பேர் பார்த்தோன்னா கியூவில் நின்று தான் பார்க்கணும். இந்த பக்கம் விஐபி தரிசனம் அப்படின்னா பணம் கொடுத்து ஈஸியாக பார்த்தில அப்படின்னு சொல்லி அங்கும் பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வு தான் இருக்குது. ஸோ அதனால் இதே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். அதை ஒழிச்சாலே இங்கே பல பிரச்சனைகள் பார்த்தோன்னா சால்வ் ஆகும். அதனால் அதை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அமைச்சர் ரமேஷ் அவர்களும் பார்த்தோன்னா மேபி இந்த நியூஸ் எல்லாம் அவரெல்லாம் பார்ப்பாரன்றது நம்மளுக்கு தெரியாது. பார்த்தாங்க அப்படின்னா இதுக்குண்டான ஒரு ஸ்டெப் எடுக்கிற கூட ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். எல்லாருமே சமம், எல்லாருமே கியூலுன்னா எல்லோரும் கியூவில் நின்று போய் பாருங்கள். பொது தரிசனம் அப்படிங்கிறதா தேவை. இப்போ எப்படி பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே போய் பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். அதை வந்து ரீசெண்டாக அருண்ராஜ் அவர்களோட பேசியிருந்தார். எல்லாருமே அங்கே தான் போய் நீ எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இதையும் பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லாருமே சரிசமமாக நின்று பார்க்கணும். எல்லாருமே பொது தரிசனத்தில் போங்க. அதுக்காக விஐபிக்கு தனியாக காசு கொடுத்துட்டு போகிறது அதெல்லாம் யாருக்கு லாபம்? அறநிலைத்துறைக்கு போதா இல்லை யாருக்கு போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. அதனால் இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள் உள்ள கோயிலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த பொது தரிசனத்தில் போய் பார்த்துட்டு வரணும். அதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறது. அதை பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். நீங்கள் யார் அதை சொல்கிறீங்க அப்படின்னா ஓகேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இன்னொன்று, இந்த ஜூலி மேட்ரு. ஜூலி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டை கொடுத்து பல விஷயங்களை பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. பார்க்கும்போது பாவமாக இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும்ல. சத்தியமாக பாவமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சில விஷயங்களை பேசுது. அது கிட்னி திருடட்டும், திருடாமல் போகட்டும், அது வழக்காகட்டும், அதை விசாரிக்கட்டும், அதை தூக்கி ஜெயிலில் போட்டும், அது நடக்கட்டும், அது சட்ட ரீதியாக நடக்கட்டும். நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. அங்கே நின்றுட்டு பேசின பேச்சு இருக்குல்ல, அதுதான் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சில்லறத்தனமாக இருந்துச்சு. அதாவது இது என்ன வேணால் பேசலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களை பார்த்தோன்னா யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. தாவேக்காவை எதிர்த்து பேசினாலே எனக்கு பார்த்தோன்னா அவ பேர் க்ரியேட் பண்ணிடுவீங்களா, என்னோடய கேரக்டர் டேமேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு இந்த நபர் கேட்டாங்க. அதாவது தாவேக்காவை எதிர்த்து பேசுனுக்காக உனக்கு அந்த மாதிரி நரேட்டிவ்லாம் யாரும் செட் பண்ணல. தாவேக்காவை தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணுது. விமர்சனம் பண்ணுறது வேறு, தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணுறது வேறு. திமுக கும்பல் கூட நின்றுட்டு ஏதோ விஜய் அங்கே நின்றுருக்கிற மாதிரியும் நீ சண்டைக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் திமிருத்தனமான பேச்சுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தாவேக்கா தொடர்கள் பேசின பேச்சு எல்லாமே. வேறு எதுவுமே கிடையாது. அங்கே நின்றுட்டு ஒரு ஆளை நீ வானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ தளபதிக்கும் இவருக்கு ஜென்ம பகை மாதிரியும் என்னோடய பகையால் விஜய் அப்படின்ற மாதிரியும் அங்கே நின்றுட்டு பார்த்தோன்னா அந்தளவுக்கு கோபமாக ஆக்ரோஷமாக பேசினா தாவேக்கா தொண்டர்களுக்கு என்ன தோணும்னா இதுதான் தோணும். வாய்க்கு வந்ததை பேச தான் செய்வான். இப்போ சாட்டாய் துரைமுருகன் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு பேசுகிறார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு நம்ம பசங்க வச்சு கிழிச்சாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதாவது இவங்க பேசுகிற விமர்சனம் இல்லை, அது வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி. இவங்களை பார்த்து சில பேர் பார்த்தாலே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும்ல. பார்க்கும்போது இவங்களோட பேச்சிலே திமிர்த்தனம் தெரியும். என்ன சொல்கிறது, நம்ம ஆளுங்க வச்சு அவருக்கு என்ன வேணால் பேசலாம், நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு அகந்தை தெரியுமில்ல. அந்த அகந்தையில் பேசுனதா ஜூலி. அதுக்காக பார்த்தோன்னா தாவேக்கா பசங்க திட்டினாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க பார்த்தோன்னா தரைக்குறை விமர்சனம் தான், ஒருமையில் பேசுனது தான். அதுக்காக தான் பேசினாங்க. அவங்க மேலே வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்திருக்காங்க. மார்ச் மாதமே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. இது வந்து கிரிமினலெல்லாம் வராது, இந்த அவதூறெல்லாம் கிரிமினல் வராது, சிவிலில் தான் வரும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாமா. அதுக்கு அக்கா வந்து வெளியே ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு பயங்கரமாக புலம்புது. ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு.
இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்தோன்னா அசிங்கமாக ஆபாசமாக பேசுனாங்க. யார்? சோசியல் மீடியாஸில் உட்காந்துட்டு ட்விட்டரில் கமெண்ட் போடுறவங்க, இன்ஸ்டாவில் கமெண்ட் போடுறவங்க இருக்காங்களா, அவங்க பேசுனதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ திமுக ஆட்சியில் இந்த பொன்முடி, அப்புறம் இந்த சேலம் சுஜாதா, அதுக்கப்புறமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் பல பேர் இருக்காங்க. யூடியூப்பில் உட்காந்து பேசக்கூடிய நபர்களே பல பேர் இருக்காங்க. அசிங்கமாக ஆபாசமாக பொண்ணுங்களை பார்த்தோன்னா கேவலமாக பேசினாங்களே. அப்போ இந்த ஜூலி என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? ஏதாவது ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக பார்த்தோன்னா பேசியிருக்கான்னா பேசியிருக்காது. இது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற திமுக கட்சியில் இருக்கிற முக்கியமான புள்ளிகளே பெண்களை கேவலமாக இழிவாக பேசும்போது வாய் மூடிட்டு இருந்துட்டு, இப்போ இதை பார்த்தோன்னா கமெண்ட்டில் வந்து திட்டுறவங்க, இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா ரீல்ஸ் போடுறவங்க, இவங்க திட்டினதுக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு போயின்னா என்னோட கேரக்டர் பார்த்தோன்னா டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுதுன்னா இது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு பாருங்கள். இது என்ன வேணால் பேசலாம், இவங்க கசிந்த நபர்கள் யாரை வேணால் என்ன வேணால் பேசலாம், அப்போல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை யாரும் பேசக்கூடாது. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை? அப்படி தான் எல்லாருக்கும். அது இவங்களுக்கு புரியலாமல் ப்ரெஸ் மீட் முன்னாடி வச்சுட்டு அங்கே வேறு ப்ரெஸ் நிருபர் விட்டு கேள்வி கேட்டார், பதில் சொல்ல முடியல, திணறிட்டு இருக்கு. நீ வான்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் பேசினேன், அதில் என்ன மரியாதை தனம் அப்படின்னு. நீ வா அப்படின்னு கூப்பிட்றதே மரியாதை இல்லாத ஒரு உரிமையில் பேசுகிறதா? வாங்கன்னு கூப்பிட்றதுக்கும் வான்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுவே உரிமை தான். அதுவே தெரியாமல் அங்கே நின்று பேசிச்சு, அதுக்கும் பார்த்துன்னு ஆப்படிச்சு விட்டாங்க அந்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர். அதெல்லாம் பார்த்தோம். அதனால் இந்த மாதிரியான ஃபேக் நேரட்டிவ் செட் பண்ணுறது, தாவேக்கா பார்த்தோன்னா தவறாக சித்தரிக்கிறதுக்காக சில விஷயங்களை பேசுகிறதுன்னு திமுக கும்பல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம முறியடிச்சிட்டு தான் இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பண்ணுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதையே வந்து நம்மளுக்கு வேலையாக கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. நம்மளுக்கு கொடுத்தாலும் கூட நம்ம உடச்சி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் இவங்களை வந்து இனிமேல் எப்படின்னா ஒரு அவதூறு பரப்புகிற கும்பலாக தான் நம்ம வந்து கொண்டு போய் அடையாளப்படுத்தணும். இந்த கட்சியில் போய் தான் பேசிகிட்டு இருக்குது, இது அவதூறு மட்டும்தான் கிளப்புறாங்க அப்படின்றது ஆணித்தன்மை பதிவு வைக்கணும். அது விச்சில் வாரிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ரொம்பவே சுலபமாக பார்த்தோன்னா இவங்களோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத வெளியே காட்டிடலாம். அதுக்குண்டான ஸ்டெப்பை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா அதை பண்ணணும் அப்படின்றது என்னோட ரிக்வஸ்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.